வளமும் மங்காத தமிழென்று சங்கேரி முழங்கு. இந்த அரங்கத்தில் எழுச்சியுரையாற்ற இருக்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்கள், பஞ்சாபிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஜெக்மோகன் சிங் அவர்கள் மற்றும் அறிஞர்கள் உள்ளிட்ட ஆண்டோர்கள் சான்றோர்கள் அவையை நான் முதற்கண் வணங்குகின்றேன். உலகத்தினுடைய மூத்த இனமாக விளங்குகின்ற தமிழினம் வாழ்வியலுக்கு இலக்கணம் கண்டது நம்முடைய மொழி. எழுத்துக்கும் சொல்லுக்கும் தான் உலக மொழிகள் எல்லாம் இலக்கணம் கண்டது. ஆனால் வாழ்வியலுக்கு இலக்கணம் கண்டது தமிழ் மொழி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படி தோன்றியது என்று இன்றைக்கு அறிவியலாளர்கள் எல்லாம் கருத்து பெட்டகங்களை அடுத்தடுத்து வைக்கிறார்கள். இந்த உலகத்திலே முதலில் ஆற்றல் மயமாக இருந்து அந்த ஆற்றல் சுருங்கி வானிலை அடுக்கரு தோன்றியது. பிறகு அது நெருப்பு கோலமாயிற்று. அடுத்து அடுத்து காற்று, நிலம், நீர் என வரிசையாக முறைப்படி தோன்றின. இப்படித்தான் உலகம் தோன்றியது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பரிபாடலில் பசும்பொன் உலகமும் என்ற பாடல் மிகச் செவ்வனே சொல்லுகிறது. பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை, இவற்றையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கம் என்பது அறிவாயுதத்தை பழகுகின்ற களம். அறிவாயுதத்தை பழகினால்தான் எதிர்காலத்தில் இன்னல் ஏற்படுகின்ற பொழுது அறிவாயுதத்தை ஏந்துகின்ற நிலை உருவாகும். அதைத்தான் உலக தமிழினத்தின் ஒப்பற்ற தலைமகனாக விளங்கிய மேதகு பிரபாகரன் அவர்கள் செய்தார்கள். அந்த கருத்தரங்கம் களத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்தும். 3 குணங்கள் மாறுபடுகின்ற பொழுது மூல இயற்கையானது மாறுபட்டு ஒலி, ஒளி, தொடு உணர்ச்சி, வடிவம், சுவை, மனம், அதாவது கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்தறிய 5 குணங்களும் முறையே வான், காற்று, நெருப்பு, நீர், பூமி ஆகிய பஞ்சபூதங்களாய் இந்த உலகத்திலே தோன்றியது என்று இந்த பிரபஞ்சத்தினுடைய அண்ட சராசரத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தமிழகத்திலே சொல்லப்படுகிறது. மண்டினித்த நிலனும் நிலனேந்திய விசும்பும், விசும்பு தைவர் வழியும் வழி தலைய தீயும், தீ முரணிய நீரும் என்ற அங்கு ஐம்பூதத்து இயற்கை என்று மிக அழகாக நம்முடைய இலக்கியம் எல்லாம் செப்புகிறது. குறிஞ்சி மலை, மலை சார்ந்த பகுதி. அங்கே நம்முடைய மக்கள் மூதாதையர்கள் வேடர்களாக நடமாடினார்கள். வேட்டுவ குமகாயம், விலங்குகளை வேட்டையாடுதல், மரத்திலே படுத்திருக்கிற கனிகளை, காய்களை பறித்தல், கீழே விடுகின்ற கனிகளை எடுத்தல், மண்ணை கீறி கிழங்குகளை தோண்டி எடுத்தல், இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை திறன். பிறகு மலை, நெல், புஞ்சை, தானியம் இவற்றையெல்லாம் விளைவித்தல், இதுதான் குறிஞ்சி வாழ்க்கையாக இருந்தது. அந்த வேட்டையாடுகின்ற பொழுது கல்லை கூறாக தீட்டி விலங்கின் மீது வீசி வேட்டையாடினார்கள். உலகத்திலேயே மிக தொன்மையான பழைய கற்கால ஆயுதம் உலகத்திலேயே மயிலாடுதுறைக்கு அருகில் செம்பியன் குடிகாடு என்ற இடத்திலே தான் கிடைத்தது. உலகத்திலேயே இதை பதிவு செய்ய வேண்டும். வந்திருக்கின்ற இளைஞர்கள் இந்த கருத்துக்களை எடுத்துச் சென்று மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும். நாகரீக வடக்கே தோன்றியது என்று கதை கட்டுகிறார்கள். ஆனால் தெற்கேதான், குமரிமா கண்டத்திலேதான், இன்னும் சொல்ல போனால் அதன் எஞ்சிய பகுதியாக இருக்கின்ற தமிழகத்திலேதான் தோன்றியது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த குறிஞ்சியை விட்டு பிறகு விலகி காடு சார்ந்த பகுதிக்கு வருகிறார்கள். முல்லை நிலம், விலங்குகளை வேட்டையாடினார்கள் குறிஞ்சியிலே. ஆனால் முல்லை நிலத்திலே விலங்குகள், கால்நடைகள் இவற்றை பழக்கி வேட்டைக்கு முகமாயமாக இருந்தவர்கள் மேய்ச்சல் நிலத்திலே அவர்கள் வாழ தலைப்பட்ட பொழுது
இருந்து ஆயக்குமுகாயமாக இந்த உலகத்திலே மாறினார்கள். பிறகு காடு திருத்தி கடனியாக்கி ஏன் நடத்தி இந்த உலகத்தில் மருத நிலத்தை மனித சிந்தனையின் விளைவால் காடு திருத்தி மருத நிலத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார்கள். நெய்தல் இயற்கையானது, கடல் பகுதி. குறுங்கு இயற்கையானது, காடு இயற்கையானது. ஆனால் உலகத்தில் தமிழன் தான் காடு திருத்தி கடனியாக்கி ஏன் நடத்தி அதற்குள்ளாகவே இரும்பு உலோகம் கண்டறிய பெற்றது. இரும்பு காலம் கண்டறிய பெற்ற பிறகுதான் இந்த கலப்பை தமிழகத்திலே உருவாக்க பெற்றது. நிலம் உடற்பெற்றது, விதை விதைக்க பெற்றது. சோழ வளநாடு சோறுடைத்து என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே வருகின்ற பார்க்கின்ற இடமெல்லாம் நதியை தடுத்து வேளாண்மை செய்கின்ற கலையை பார்த்திருக்கலாம். இது சோழ வளநாடு சோறுடைத்து வேளாண் பெருமக்கள் தமிழகத்திலே பிறப்பினாலே சாதி இல்லை, தொழில் வழியினாலே தான் மக்கள் கூறுகளாக பிரிக்கப்பட்டார்கள். இங்கே சோழ நாட்டிலே பார்த்தால் இந்த வேளாண்மை பெருமக்கள் என்ன சொல்வார்கள்? ஊற்று வளநாட்டு வேளாண் குடிகள். மண்ணிலே மண்ணை தோண்டி ஊறுகின்ற நீரை கொண்டு வேளாண்மை செய்தவர்கள் ஊற்று வளநாட்டு வேளாண் குடிகள். கார்காத்த பிள்ளை, நாங்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று ஆரியத்தோடு தொடை நிற்பார்கள். அதில் விலக்கானவர்கள் உண்டு. அவர்கள் வானம் பொழிகின்ற மழையை பார்த்து வேளாண்மையை செய்வார்கள். மானம் பார்த்த பூமியிலே அவர்கள் தான் கார்காத்த வேளாளர்கள். சரி, இந்த இரண்டுக்கு வேறாக எங்கோ பிறந்து ஓடி வருகின்ற நதிநீரை தடுத்து தேக்கி அந்த நதிநீரை கொண்டு வேளாண்மை செய்ய முடியும் என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்திலே உலகுக்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன். உலகத்திலே இருக்கின்ற மிக பழமையான அணை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே கரிகால் பெருவளத்தான் அவனாலே கட்டப்பட்ட கல்லணைதான் உலகத்தினுடைய அதிசயம், மானுடத்தினுடைய வியப்பு. இதை அடையாளப்படுத்துவதற்கு இந்த நாட்டின் ஆட்சிக்கு இத்தனை ஆண்டு கால ஆட்சியிலே, இந்திய பேரரசினுடைய ஆட்சியிலே அடையாளப்படுத்துவதற்கு நாதி இல்லை. மானுடத்தினுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு. கற்சிறை என்று சொல்லுவார்கள். சங்க காலத்திலே வந்து போர்க்கால சமுதாயம் நீரை சிறைபிடித்தல் கற்சிறை. திருவாசகத்திலே கூட வரும், சிறை பெறா நீர் போல. இதைத்தான் ரிக்குவேதத்திலே சிரா என்று சொல்லுவார். பிறகு அந்த குறிஞ்சி வாழ்க்கை, முல்லை வாழ்க்கை, முரட்டுத்தனமான வாழ்க்கை திருந்திய பிறகு மென்மை அடைந்த பொழுது மருத நிலத்திலே அணை என்று பெயர் பெற்றது. கச்சிறை என்று இருக்க வேண்டியது கல்லணை என்று ஆயிற்று. மருத நிலம். பிறகு வயல், கடல் சார்ந்த பகுதி மீன்பிடித்தல். பிறகுதான் அது படிப்படியாக வளர்ந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய சோழ பேரரசனாக விளங்கியவன். ஒரு ஜூலியஸ் சீசர் செய்யவில்லை, ஒரு செங்கிஸ்கான் செய்யவில்லை, ஒரு தைமூர் செய்யவில்லை, ஒரு நெப்போலியன் செய்யவில்லை. பல்லாயிரக்கணக்கான மரங்களை கொண்டு இந்த உலகப்பந்தினுடைய கால் பகுதியை நிலத்தாலும் நீராலும் அடக்கி ஆண்டு மிகப்பெரிய வணிக மையத்தை தமிழகத்திலே சீனத்தோடும் அரேபியாவோடும் கிரேக்கத்தோடு ரோமத்தோடும் மிகப்பெரிய வணிகத்தை நடத்தியவன் மாமன்னன் ராஜேந்திர சோழன். இந்திய வரலாற்றிலே பார்க்க முடியவில்லையே. ஒரு அரபு நாட்டு பயணி சொல்லுகின்றார், அவன் எழுப்பி இருக்கிறானே சோழகங்கம் என்ற ஏரி, கங்கை வரை படையெடுத்து சென்று மனித உழைப்பினாலே இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்ட ஏரியை உலகத்திலே எங்குமே பார்க்க முடியாது. ஆரியம் மறைக்கிறது, இங்கே இருக்கிற திராவிடம் அதை அழிக்கிறது. இது இன்றைய வரலாறு. அந்த வரலாற்றை ஆரியம் திட்டமிட்டு மறைக்கிறது. நம்முடைய மன்னர்களாலே உருவாக்கப்பட்ட நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள் இவையெல்லாம் சீர்பெறாமல் திராவிடம் 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் அடித்திருக்கிறார்கள். எங்கிருந்தோ வந்த காவிரி, கோடை நீடினும் தான் நிலை தெரியா தண்டமிழ் பாவை என்று சொல்லப்படுகின்ற காவிரி, அந்த காவிரிக்கு கிடைக்க வேண்டிய நீதியை, அது பெற வேண்டிய நீரை இந்த உச்ச நீதிமன்றம் இருக்கிறது, மத்திய அரசு இருக்கிறது, கர்நாடகம்
ஆனால் அந்த காவிரியில் இருக்கின்ற எத்தனையோ மிகப்பெரிய நீண்டு கிடந்த மணல்வெளியை கொள்ளையோ கொள்ளை என்று கொள்ளையிட்டது இந்த மண்ணிலே திராவிடம். இதை மறந்துவிடக் கூடாது. இது அகப்பகை புறப்பகை. புறப்பகையால் தமிழன் வீழ்கிறான், அகப்பகையாலும் தமிழன் வீழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த வேளாண்மை சீர்கெட்டு போச்சே. நம்முடைய பெருமக்கள் எப்படி வேளாண்மை செய்தார்கள்? குறுவை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழபுரம் பகுதியெல்லாம் தெரியும். ஒரு 15 அடிக்கு முட்டை ஒரு பைப்பை இறக்கினா தண்ணி புத புதன்னு மேல கிளம்பி வரும். அது இல்லை. நிலத்தடி நீர் பறிக்க பெற்றது. நிலத்தடி நீரை எப்படி உறிஞ்சி உறிஞ்சி திராவிடத்தினாலே அவற்றை இழந்தோம். மீண்டும் பொழிகின்ற மழை நீரை உள்ளே செலுத்த தவறினோம். இன்னைக்கு தண்ணீர் வருகிறார்களே, எங்கோ ஓடி வருகின்ற ஒரு நதியினுடைய நீரை தடுத்து கடலிலே கலக்காமல் செய்துவிட்டால் பிறகு அந்த நதி எங்கே தோன்றுகிறதோ அங்கே மேகங்கள் திரண்டு மழை பொழியாது. இது அறிவியல் வரலாற்று ஆய்வு. கர்நாடகன் தடுக்கிறார், தடுத்துக் கொண்டிருக்கிறார். கடலில் காவிரி சென்று கலக்கவில்லை. வறட்சி கர்நாடகத்திலே துவங்கிவிட்டது. இது இந்து பத்திரிகையிலே வந்தது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனை இயற்கை தண்டிக்கும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் உலக போர்ல வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஏராளமா வெடி மருந்துகளை சேகரித்து வைத்திருந்தான். 2ஆம் உலக போர் முடிஞ்சு போச்சு. இந்த வெடி மருந்தெல்லாம் வாங்கி சேர்த்தத என்ன செய்யறது? திட்டமிட்டால் என்ன? இதையெல்லாம் ரசாயன உரமாக மாற்றுங்கள், வளர்ந்து வருகின்ற நாடுகளின் தலைகள் மீது கட்டுங்கள் என்று திட்டமிட்டு வேளாண்மை புரட்சி என்ற பெயராலே இந்தியாவிலே அது அந்த ரசாயன உரமும் பூச்சி மருந்துகளும் இங்கே கொட்டப்பட்டது. அதற்கு இந்த குழந்தை சார்ந்த சாமிநாதன் தான் மெக்சிகோ நிறுவனத்திலே பதவியை பெற்றுக் கொண்டு இந்த நாட்டையே மலடாக மாறுவதற்கு காட்டிக் கொடுத்தவர். மலடாக மாறிப்போன இந்த மண்ணை எப்படி மீட்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியவர் நம்மாழ்வார் அவர்கள். எதிர்காலத்தில் நடந்தது கதிராமங்கலம். கதிராமங்கலம் கதிராமங்கலம் எப்படி தெரியுமா? கம்பர் சொல்லுவார், மோட்டெருமை வாவிமுக முட்டுவரால் கண்டென்று வீட்டளவும் பால் சொரிய வெண்ணையே. நிறைய குளம், எருமை குளிக்கும், விராமீன் அப்படி துள்ளி குதிக்கும். மடியில முட்டுச்சுன்னா ஓஹோ கண்டுதான் முட்டுதோடு பாலை பொடிஞ்சுக்கிட்டே வீடு வரைக்கும் போகுமா. அப்படி பால் பொடிஞ்சி பொடிஞ்சி அந்த மண்ணே தெருவே சேராகி இருக்கும். மோட்டெருமை வாவி முகம் முட்டுவரால் கண்டென்று வீட்டளவும் பால் சொரிய வெண்ணையே. கதிராமங்கலத்தில் வாழ்ந்திருக்கலாம். கதிராமங்கலத்தினுடைய வரலாறு மற்றவர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அங்கே இறந்தார் ஒரு பெருமகனார், சடையப்ப வள்ளல். அவர் திருவெண்ணைநல்லூர்னு பேரு. பிறகுதான் கதிர்வேந்தமங்கலம் மாறிச்சு. ஏன் திருவெண்ணைநல்லூர்? இது இல்ல, சுந்தர பிறந்த திருவெண்ணைநல்லூர் தான் சட்டமன்றத்தில் பேசினார்கள். சா கணேசன் அவர்கள் இல்லை, இந்த கதிராமங்கலம் தான் திருவெண்ணைநல்லூர் என்று வாதாடினார். ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த குளத்தில் எருமைகள் குதிக்கும் போது பால் பொழிஞ்சு பொழிஞ்சு விரால் முட்டி பால் பொழிஞ்சிடும். வெயில் அடிக்கும். இந்த எருமை மாடுகள் கும்பாலம் போடு அலை அடிச்சு அடிச்சு அப்படியே வெண்ணை திரண்டு விதைக்குமா. ஆகவேதான் திருவெண்ணைநல்லூர் என்று பெயர். ஏன் கதிராமங்கலம் தெரியுமா? சடையப்ப வள்ளல் கம்பரை ஆதரித்தார். சுங்கம் தவிர்த்த சோழர் என்று இந்த உலகத்தில் அழைக்கப்பட்ட குலோத்துங்கருடைய அவையில் அவைக்கிற புலவராக மாற்றியவர் இந்த சடையப்ப வள்ளல். தன்னுடைய தாயார் இறந்த பொழுது இந்த நம்ம நாட்டில் சோழ நாட்டினுடைய வெள்ளாமையை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கதிரோ முடம் காலம் கட்டு கலங்காரம். கதிரோ முட ஒரு முழ கதிர் ஒரு கட்டு கலங்காரம். ஒரு யானை படுத்ததுன்னா 7 பேர் உண்ணக்கூடிய தானியம் அங்கே விளையும். 7 பேர் உண்ணக்கூடிய தானியம். இந்த கதிராமங்கலத்திலே தான் நெல்லிலே முத்து, கடலை தான் முத்து விளையும் நினைப்பீங்க. இல்ல, நெல்லிலே முத்து விளையும், மூங்கிலில் முத்து விளையும், இன்னும் சொல்ல போனால் கரும்பிலே முத்து விளையும். இப்படி விளைந்தது கதிராமங்கலத்திலே. அங்கே சடையப்ப வள்ளல் தன்னுடைய தாயார் இறந்த பொழுது தன் அரண்மனை போன்ற இல்லத்திலே இருந்து
நமக்கு, சுடுகாடு நமக்கல்ல. மண்ணை மண்ணோடு சேர்ப்பதுதான் தமிழர் பண்பாடு. இந்த உடலை எரிக்க கூடாதது நம் வழக்கமே அல்ல. அந்த இடுகாடு வரைக்கும் கரும்பாலே கால் நிறுத்தி அந்த நெக்கதிராலேயே பந்தலிட்டு இருந்தாராம் அரண்மனையிலே இருந்த இடுகாடு வரைக்கும். ஆகவேதான் கதிர்வேந்த மங்கலம் என்று பெயர். இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், இந்த தமிழகத்தில் உலகுக்கு வேளாண்மையை கற்றுத்தந்த தமிழ் பெருமக்கள், உலகுக்கு வழிகாட்டிய தமிழ் பெருமக்கள், அற வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டிய தமிழ் பெருமக்கள் உலகமே வாழ வேண்டும் என்று எண்ணித்தான் என்ன சொன்னார்கள்? யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார்கள். எல்லோரும் உறவினர் என்று சொன்னார்கள். நம்முடைய வேளாண்மை எப்படி திணையோடு இணைந்தது, எவ்வளவு அனுபவம் வாய்ந்தது. இப்ப சொல்றா எப்படி நாத்து நடனம், அதுக்கு எவ்வளவு இடைவெளி வைக்கணும்னு கணக்கு சொல்றா. குருவை நடும்போது எவ்வளவு இடைவெளி, தாளடியில எவ்வளவு இடைவெளி, அப்புறம் தென்னை அதுக்கு எவ்வளவு இடைவெளி, வாழை அதுக்கு எவ்வளவு இடைவெளி விடணும் என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய மூதாதையர் சொன்னார்கள். நண்டோட குருவை, நண்டு போற அளவுக்கு தான் இடைவெளி இருக்கணும். குருவை நரி ஓடக்கூடிய அளவுக்கு சம்பா, நண்டோட குருவை, நரியோட சம்பா, வண்டியோட வாழை, ரெண்டு வாழைக்கண்ணுக்கு இடையில வண்டி போகணும். தேரோட தென்னை, இரண்டு தென்னைக்கு இடையிலே தேர் போக வேண்டும். அணில் தாண்டா பிள்ளைக்கு சொல்வார்கள். இப்படி மிக தெளிவாக வேளாண்மை தொழில்நுட்பத்தை எல்லாம் மிகச் செறிவாக நம்முடைய பெருமக்கள் இந்த உலகத்திலே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு டெக்னாலஜி, 6 மாத கீரை தண்டுன்னு சொல்லுவார்கள். இப்ப கிடையாது. 6 மாதம் கீரை தண்டு வளரும், மர மாதிரி இருக்கும். அதை வெட்டி நறுக்கி குழம்பு வச்ச வெண்ணெய் போல இருக்கும், யாரே இருக்காது. அந்த தொழில்நுட்பம் தெரியாது. எப்படின்னு எப்படி செய்தார்கள் என்றால், இந்த சாதாரண கீரை தண்டினுடைய விதையை ஒரு பசுமாட்டு, திமில் உள்ள பசுமாடு, நாட்டு பசு, அந்த நாட்டு பசுவுக்கு கொடுத்து அது உண்டு, அது சாணத்தோடு வருகின்ற பொழுது அதை காய வைத்து விதைத்தால் 1 மாத காலம் இந்த உலகத்திலே வாழுகின்ற கீரை தண்டு 6 மாத காலம் இந்த உலகத்திலே வளரும் என்பதை, இந்த தொழில்நுட்பத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது போன்று எண்ணற்ற நெறிகளை எல்லாம் சொல்லலாம். நேரம் குறைவு, பக்கத்தில் வந்து நின்றுட்டார். அதனால 2 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஈழத்திலே. 2 லட்சம் மக்கள். கதிராமங்கலம் போராட்டம் நடக்கிறது, இன்னும் அதனுடைய அடித்தளம் தெரியாது. ஈழத்திலே பஞ்சம், தமிழனோடு இளைஞரையும் சிங்களவனும் செத்து மடிந்தார். அந்த நேரத்தில் தமிழகத்திலே இருந்த மன்னர்கள் கூட அவர்களை காக்கவில்லை. ஆனால் அங்கு இருந்த சடையப்ப வள்ளலவர்கள் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை நூற்றுக்கணக்கான மரக்கலங்களில் ஏற்றி அங்கு செத்துவடிந்து கொண்டிருந்த தமிழரையும் சிங்களனையும் காப்பாற்றினார். இது வரலாறு, தனி பாடலே உண்டு. ஒன்றே குலமும் ஒருவரே தேவனும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லப்பெறுகின்ற உலகத்தையே நேசிக்கின்ற இந்த தமிழன் எங்கே மனிதன் செத்தாலும் குரல் கொடுத்தான். அதற்கு அடையாளம் இந்த கதிர்வேந்த மங்கலம் என்று சொல்லி திணை வாழ்க்கையோடு இணைந்த வேளாண்மையை காலம் கருதி இவற்றோடு நிறைவு செய்து விடைபெறுவது திருக்குடந்தை இமயவன். நன்றி, வணக்கம். 13ஆம் தேதி ராஜேந்திர சோழன் பெருவிழா சிங்கப்பூரிலே. அங்கே பேசுகின்ற அழைப்பை ஏற்று நான் செல்லுகிறேன். ஒரே செய்தி, ஒரு வரலாற்றறிஞன் சொல்லுகிறான், இந்த குமரிமா கண்டம் என்பது ராஜேந்திர சோழனுக்கு சோழ நாட்டிலே இருந்த ஒரு ஏரி என்று சொல்லுகிறான். அப்படி பல்லாயிரக்கணக்கான மரக்கலங்களை செலுத்திய தமிழன் மீன்பிடிப்பதற்கு செத்துக் கொண்டிருக்கிறான். விதியை மாற்றுவோம், வெல்லுவோம்.